கரை புரண்டோடும் காவிரி அதன் நடுவே பிரணவ உருவாய் திகழும் சிவாலயம். இங்ஙனம் ஆற்றின் நடுவில் கோயில் கொண்டிருப்பதால் நட்டாற்றீஸ்வரர் என்றும், அகத்தியரால் வழிபட்டவராதலால் அகத்தீஸ்வரர் என்றும் திருப்பெயர்களை ஏற்றுத் திகழ்கிறார் சிவபெருமான். இப்படியோர் அற்புதத்தலம் ஈரோடு மாவட்டம் நஞ்சை ஊத்துக்குளி அருகிலுள்ள ஊர் காங்கேயம்பாளையம். இங்குதான் காவிரியின் நடுவில் கோயில் கொண்டிருக்கிறார் அருள்மிகு நட்டாற்றீஸ்வரர். பள்ளியில் நிகழ்ந்த சிவபார்வதி திருக்கல்யாணத்தை தரிசிப்பதற்காக எல்லோரும் கைலையில் குவிந்துவிட, உலகின் வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது. அதை சமன் செய்ய அகத்தியரை தென்புலம் அனுப்பினார் சிவனார். அத்துடன் வேறு சில அருள் பணிகளையும் அவரிடம் ஒப்படைத்தார். அப்பணிகள் 5 என்றும், அவற்றில் 2வது நட்டாற்றீஸ்வர திருத்தலத்தை உருவாக்குவது என்றும் தெரிவிக்கின்றன புராணங்கள். அவற்றில் முதன்மையானதாக குடகில் வடக்கு நோக்கி பாய்ந்த காவிரியை விநாயகரின் அருத்துணையோடு தெற்கு நோக்கி பாயச் செய்தார் அகத்தியர். பணிகளில் தொடர்ச்சியாக 3வது பணியை மதுரையிலும், 4வது பணியை திருப்புல்லானியிலும், 5வது பணியை பொதிகையிலும் அகத்தியர் நிறைவேற்றியதாக புராணங்கள் சொல்கின்றன. ராமேஸ்வரத்துக்கு இணையான சிறப்பு இந்த தலத்துக்கும் உண்டு என்கிறார்கள் பக்தர்கள். நீர் சூழ்ந்த ராமேஸ்வரம் தீவை போன்றே இங்கும் சிவபெருமான் நீர் சூழ்ந்த பகுதியில் கோயில் கொண்டிருக்கிறார். அங்கே சீதை மணலால் லிங்கம் அமைத்தாள், இங்கு அகத்தியர் மண்ணால் லிங்கம் அமைத்தார். இந்த தலத்தில் 2 நிலைகளாக அமைந்திருக்கும் ஆலயத்தில் சிவபெருமான் மேல் தளத்திலும், நல்லநாயகி அம்மாள் கீழ்த்தளத்திலும் அருள்கின்றார்கள். இருவரும் விவாக கோலத்தில் அருள் புரிகின்றார்கள். அத்திருத்தலத்தில் அமைந்திருக்கும் ஆத்தி மரத்துக்கு 6500 வருடங்களுக்கு மேல் இருக்கும் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். மேலும் இத்தலத்தின் தகவல்களை பின்வரும் வீடியோவில் காண்போம். நன்றி.